கன்னியாகுமரியில் சாலையை கடந்தபோது டெம்போ மோதி கணவன் மனைவி பலி. தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் பாலகுருதி சத்யநாராயணா, வயது 64. இவரது மனைவி ரமா, வயது 60. இவர்களும் அதே பகுதியை சேர்ந்த 45 ஐயப்ப பக்தர்களும் ஒரு பஸ்ஸில் சபரிமலைக்கு சென்றுள்ளனர். பின்னர் அவர்கள் நேற்று முன்தினம் இரவு கன்னியாகுமரியை சுற்றி பார்க்க வந்துள்ளனர். இவர்கள் வந்த பஸ்ஸானது கன்னியாகுமரி 4 வழி சாலையில் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து பஸ்ஸில் இருந்த அனைவரும் இறங்கி கன்னியாகுமரியில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்ப்பதற்காக புறப்பட்டனர். அப்போது பாலகுருதி சத்யநாராயணாவும் அவரது மனைவி ரமாவும் சாலையை கடக்க முயன்றபோது அந்த வழியாக வந்த டெம்போ ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் மீது பயங்கரமாக மோதியது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்த நிலையில் அருகில் நின்றவர்கள் அவர்களை மீட்டு கன்னியாகுமரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பின்னர் இதுபற்றி தகவல் அறிந்த கன்னியாகுமரி போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து கன்னியாகுமரி போலீசார் டெம்போ டிரைவரான மணிகண்டன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.